ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, கருவில் வளரும் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா பெண் குழந்தையாக இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டாகவே இருப்போம். ஒரு சில அறிகுறிகளை வச்சு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் பெண் குழந்தையும் பிறக்கலாம். இது வந்து 100% வந்து எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வயிறோட பொசிஷனை வச்சு, அதாவது வயிறோட நிலையை வச்சே நம்மளுக்கு பிறக்க போகும் குழந்தை ஆண் குழந்தை தான் பெண் குழந்தை தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப கீழே இறங்கி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கலாம். 9வது மாதத்திலேயே அதுவே ஆண் குழந்தையாக இருந்ததுன்னா ரொம்ப கீழே இறங்காது. வயிறு அதாவது உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கீழே இறங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு கர்ப்பகாலத்துல நிறைய உடல் மாற்றங்கள் வந்து அதிகமா ஏற்படும். அதுல வந்து யூரின் சாம்பிள், அதாவது நம்ம யூரின் போற அந்த கலர் வந்து அடர் மஞ்சள் நிறத்துல, நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அடர் மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். இல்லை நார்மலாக ஒயிட் நிறத்துலையோ அல்லது லைட் மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு கர்ப்ப காலத்தில் ரொம்ப கால் வலி வந்து ஏற்படும். அதுவே ஒரு சிலருக்கு கால் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது பாதத்தில் வந்து அதிகமான குளிர்ச்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பகாலத்தில் மிக முக்கியமான பெரிய மாற்றம்னா மார்பக மாற்றங்கள் தான் சொல்லணும். இந்த மார்பக மாற்றங்கள் வந்து எப்போ இருந்து நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும்னா நார்மலாக ப்ரெக்னன்சி டைமில் இருந்தே அதோட க்ரோத் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து ஏற்படும். நார்மலாக ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறக்க போகுதுன்னா இடது மார்பகத்தை விட வலது மார்பகம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தாலே கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கர்ப்பகாலத்தில் முகப்பருக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரும். சரும பிரச்சனைகளும் அதிகமாக உருவாகும். அந்த முகப்பருக்கள் வந்து ரொம்ப அதிகமாக உருவாகினால், அதாவது அதிகமாக முகப்பரு வந்து இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அதே மாதிரி தான் முடியோட வளர்ச்சியும், முடியோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அவங்க வந்து அதிகமாக இடது பக்கம் வந்து தூங்கணும்னு விரும்புவாங்க. நார்மலாக ப்ரெக்னன்சி டைம் வந்து ஒரே பக்கம் தான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இடது பக்கம் படுக்கணும், வலது பக்கம் வந்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிக நேரம் வலது பக்கம் படுக்காதீங்க, இடது பக்கம் அதிக நேரம் படுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாகவே நம்மளுக்கு இடது பக்கம் தான் படுக்கணும்னு அதிக நேரம் உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட இதய துடிப்பு, நார்மலாக குழந்தையோட இதய துடிப்பு வந்து 150க்கு கீழே, அதாவது 160க்கு கீழே, அதாவது உங்களுக்கு முதல் 3 மாத ஸ்கேனில் வந்து 135 இருந்தது. இரண்டாவது 3வது ஸ்கேன், அதாவது ஃபஸ்ட்டு முதல் 3 மாதத்தில் ஒரு ஸ்கேன் எடுப்போம். செகண்ட் செமிஸ்டரில் ஒரு ஸ்கேன் வந்து எடுப்போம், அனாட்டமி ஸ்கேனு. அந்த அனாட்டமி ஸ்கேன்லேயும் குழந்தையோட இதய துடிப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 154 இருக்குது, இப்போ செகண்ட் பார்த்தோன்னா 140 இருக்குது. அதுக்கு அடுத்த 7-8 மாத ஸ்கேனில் 140, 138 இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த இதய துடிப்போட அளவு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 138 இருந்தது, ஆனால் 140, 145, 160, 165 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் அதை வச்சும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. நார்மலாக உங்களுக்கு குழந்தைக்கு வந்து ப்ரீச் ப்ரெசன்டேஷன் இருக்குதுன்னா உங்களுக்கு
மேக்ஸிமம் நிறைய பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்மளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இன்னொன்று பார்க்கலாம், பிளாசெண்டா பொசிஷன், அதாவது ஆன்டீரியர் பொசிஷனா போஸ்டீரியர் பொசிஷனான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆன்டீரியர் இருந்தால் பிறக்க போகும் குழந்தை வந்து பெண் குழந்தை என்றும், போஸ்டீரியர் இருந்தால் உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நார்மலாக இந்த பொசிஷனை வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பிளாசண்டாவோட பொசிஷன் கரு வந்து எந்த இடத்துல நம்மளோட கர்ப்பப்பையில் எந்த இடத்துல பிடிச்சி வளருதோ அந்த இதுதான் ஆன்டீரியரா போஸ்டீரியரான்னு சொல்லிட்டு. என்ன காரணத்தினால இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுவாங்க, இல்லை போஸ்டீரியர்னா தான் பையன், ஆன்டீரியர்னா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னோட 2 பேபிக்குமே பையன் வந்து ஆன்டீரியர், பொண்ணு வந்து போஸ்டீரியர். எனக்கு ஆப்போசிட்டாக தான் வந்தது. ஆனால் பொசிஷனை வச்சு நம்மளுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் அறிகுறி பார்த்தோன்னா, நிறைய பெண்களுக்கு ரொம்ப புளிப்பாகவும் ரொம்ப இனிப்பாகவும் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும். ஆனால் இந்த மாதிரியான சாப்பிட்றது அவங்களுக்கு பார்த்தா ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஸ்வீட்டும் அந்த புளிப்பு தன்மையும் அந்த டேஸ்ட்டே வந்து பிடிக்காது. ஆனால் இந்த ப்ரெக்னன்சி டைமில் மட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தை தான். அது மட்டும் இல்லாமல் அதிகமான குமட்டல், அதிகமான வாந்தி, முதல் 3 மாதத்தில் இருந்தே நிறைய பெண்களுக்கு அதிகமான வாந்தி இருக்கும், அதிகமான குமட்டல் வந்து இருக்கும். ஒரு சிலர் கண்டினியூஸாக வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க, சாப்பிடக்கூடிய முடியாத அளவு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த அளவு வாமிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலாம். இந்த அறிகுறிகள் எல்லாமே நம்மளோட முன்னோர்கள் சொன்னதுதான். ஸோ 100% வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து இந்த அறிகுறி இருந்தால் கண்டிப்பாக பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தை தான் நம்மளால் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் அறிகுறிகள் இருந்ததுன்னா உங்களுக்கு பிறக்க போகும் குழந்தை வந்து ஆண் குழந்தையா இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. நார்மலாக என்ன குழந்தை பிறந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த குழந்தை தான் பிறக்கணும், இதுதான் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தே கன்சீவ் ஆகிறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு கடவுள் வந்து அவ்வளோ கிஃப்டடாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து என்ன குழந்தையா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம மல்லிகா மெட்டர்னிட்டி ஃபீடிங் வியர்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளே ஓனாக ஃபேப்ரிக் எடுத்து ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். கீழே நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். டெய்லியுமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.